வணக்கம் மக்களே. நாங்கள் நலம், நீங்கள் நலமா? மக்களே, இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே பெண்கள் உடல் சோர்வு அடைகிறதுக்கு வயது மட்டும் காரணம் இல்லை, அவங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களும் காரணம்தான். சொல்கிறேன், கேட்குறீங்களா? இப்போ பல பெண்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலையில் எழுந்த உடனே சோர்வு, ஒரு சின்ன வேலை பார்த்தாலே களைப்பு, மற்றபடி முட்டி வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இப்படின்ட்டு அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டிமார்கள் செய்த ஒரு தேநீர், அதாவது சுக்கு பொடியும் நாட்டு சர்க்கரையும் அல்லது நாட்டு வெல்லம், அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் நாட்டு வெல்லத்தை பொடி பண்ணி, அரை ஸ்பூன் சுக்கு பொடியையும் பொடி பண்ணி ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கலக்கி அதை வெது வெதுப்பாக ஆக்கி டெய்லி டீ காப்பிக்கு பதிலாக குடிச்சிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் படிப்படியாக சரியாகிக்கிட்டே போகும். இன்னொன்றும் சொல்கிறேன், எள்ளுருண்டை. சரி, எள்ளுருண்டை கூட செய்ய உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு வச்சுக்கிடுவோம். கருப்பு எள்ளை நல்லா கழுவி காய வச்சு வறுத்து அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ ஒரு சிட்டியை கலந்துக்கோங்க. அதையும் வாயில் அள்ளி போட்டுக்கோங்க. மென்று சுவைத்து சாப்பிடுங்க. டெய்லி செய்யுங்க. எலும்புக்கு இதெல்லாம் நல்ல பலம். நம்ம பாட்டி சொல்லுவாங்க, எள்ளு பெண்களுக்கு தங்கத்துக்கு மீறின பலம் அப்படின்ட்டு. செஞ்சுதான் பாருங்களேன். அடுத்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு கீரை கூட சாப்பிடலாம். ஆனால் அகத்திக்கீரை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும். மற்றபடி சூப் போட்டு குடிங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? உடம்புக்கு நல்லா இரும்பு சத்தை கொடுக்கும். உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகும். செஞ்சு பாருங்களேன். அடுத்து பெண்களுக்கு உடம்பு மட்டும் பலமாக இருந்தால் பத்தாது, மனசும் பலமாக இருக்கணும். தினசரி தூங்குறதுக்கு முன்னாடி 2 நிமிடம் மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டு ஒரு 5 தடவை செஞ்சு பார்த்துட்டு பிறகு தூங்குங்க. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு விடக்கூடாது. தொடர்ந்து ஒரு 30 நாளாவது செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் மாற்றங்கள் தெரியும். நம்ம பாட்டிகள் சொல்லுவாங்க, மனசு பலமாக இருந்தால் தான் உடம்பும் பலமாக இருக்கும் அப்படின்ட்டு. மக்களே, நீங்களும் இதை செஞ்சு பாருங்களேன். இது மருந்து இல்லை, இது அன்றாட செய்கிற பழக்க வழக்கமாக நினச்சி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லி பாருங்க. ஒரு 30 நாள் சரியாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். விடாமல் செய்யுங்க. அதுக்கு பிறகு அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்டினியூ பண்ணுங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். டாட்டா.